ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நாங்கள் ரெடி பண்ண ஹேர் டை தான். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சட்டியில் அப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஸ்பூனில் ஒட்டுற அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். கையில் நல்லா ஒட்டுது பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். அதை பாருங்களேன் எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ இந்த ஹேர் டை எப்படி செய்கிறோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நல்ல ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த ஹேர் டையை பொறுத்த வரைக்கும் இரும்பு கடாயில் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான முதல் பொருள் என்ன அப்படின்னா கருவேப்பிலை. நம்ம கருவேப்பிலை வந்து காய வச்சும் எடுத்துக்கலாம் அல்லது பச்சையாகவும் எடுத்துக்கலாம். காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சீக்கிரமாக அது ட்ரை ரோஸ்ட் ஆகும். நம்மளும் அது மாதிரி காய வச்சு தான் எடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கருவேப்பிலை எடுத்துருக்கோம் பாருங்கள். இவ்வளோ கருவேப்பிலை கண்டிப்பாக தேவைப்படும். இந்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நம்ம நல்லா உருவி எல்லாத்தையும் நம்ம இந்த சட்டியில் போட்டுருவோம். பாருங்கள் எவ்வளோ கருவேப்பிலை எடுத்துருக்கோன்னு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் உருவி போட்டாச்சு. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக கிடக்கு. இப்படி தான் உருவி போட்டுருணும். இப்போ நம்ம அந்த கருவேப்பிலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் நம்ம அதை அப்படியே கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிரும். கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டி விடுங்க. இது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கருகுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது. பாருங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிற பொருள் வந்து கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் 2 ஸ்பூன் போடுங்க. கருஞ்சீரகம் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். கருஞ்சீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ரெண்டுமே சேர்ந்து நல்லா உங்களுக்கு கரிஞ்சி வரணும். அந்த அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இதை பாருங்கள் கரிஞ்சி வந்துருச்சு. இது பாருங்கள் எந்த அளவுக்கு அது கரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த நேரத்தில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா என்ன பொருள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள் இப்போ வந்து என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஆட் பண்ணுற பொருள் மருதாணி பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணுவோம். பாருங்கள் நெல்லிக்காய் பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ரோஸ்ட் ஆகணும். ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆகி நல்லா கரிஞ்சி வரணும். அப்படியே நல்லா கரிஞ்சி கருமையாக கருகருன்னு வரணும். அந்த அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பாருங்கள் எப்படி கரிஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ட்ரையாக இருந்தால் தான் நமக்கு முடியில் போடும்போது கருமை நிறம் கிடைக்கும். இல்லைன்னா கருமை நிறம் கிடைக்காது. பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விடுவோம். இப்போ உடனே எடுத்து போட்டோம்னா சரியாக வராது. அதனால் கொஞ்சம் ஆற விடுவோம். இப்போ எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இவங்க தனியாக வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். கிண்டி விட்டுகிட்டே இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் ஆறும், இல்லைனா ஆறாது. அதனால தான் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். அப்போ தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு கருமை கிடச்சிருக்கு, எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா எடுத்து கையில் நுணுக்கணுன்னா அப்படின்னு பஞ்சு மாதிரி நொறுங்கிடும், அந்த அளவுக்கு இருக்கும். நல்லா நொறுங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் மாற்றிடலாம். ஓகேங்களா? மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் மாற்றிடுவோம். எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. கொஞ்சம் கூட விடாமல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டாச்சு. பாத்திரத்தை நவுத்தி வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை கொண்டு போயிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் அப்படின்ட்டு, எப்படி மையாக அரைச்சிருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு மையாக கிடைக்கும்போது தான் நம்ம வந்து இன்னும் 2-3 பொருள் ஆட் பண்ணுவோம். அதில் பாருங்களேன், அதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா மையாக நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அதுதான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு முடிக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நம்ம அந்த இரும்பு கடாயில் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே பண்ண இரும்பு கடாயிலே பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். அதனால தான் நாங்கள் அதே இரும்பு கடாயில் வாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். அதுலேயே தான் நாங்கள் பண்ணுறோம். பாருங்கள், இரும்பு கடாயை எடுத்துக்கிட்டு அதுலேயே 2 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ என்ன ஊற்றுறோம் அப்படின்னா, விளக்கெண்ணெய் ஊற்றுறோம். விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு குளிர்ச்சி, ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். விளக்கெண்ணெய் முடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னொரு ஆயில் என்னென்னா, தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். தேங்காய் எண்ணெயும் ஹேருக்கு நல்லது. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுறலாம். இது பாருங்கள், நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு நம்ம அதை நைஸ் பண்ணி தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு கருமையாக கிடைக்கும். நல்லா தேய்ங்க. நம்மளால் எவ்வளோவுக்கு இது மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம போடக்கூடிய ஒரு பொருள் அவுரிப்பொடி. அதுதான் நம்ம போட போகிறோம். அவுரிப்பொடி வந்து நம்ம போட போகிறோம். அவுரிப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். முடிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் சேர்த்து அதோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே நமக்கு வந்து கருமை நிறம் இருக்குது. இன்னொன்று அவுரிப்பொடி சேர்க்கும் பொழுது இன்னும் கருமை கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குதுன்னு பாருங்களேன். நல்லா தேய்ப்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கருமை கிடைக்கும். நம்ம வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். பாருங்கள் மக்களே, பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது பாருங்கள். அந்த சட்டிலேயே அவ்வளோ கருமையாக இருக்குது. 2வது ஸ்பூன் எடுத்து பாருங்கள். ஸ்பூனில் எவ்வளோ ஸ்பூன்லாம் கருப்பாயிடுச்சு. அந்த அளவுக்கு கருமை கொடுக்கக்கூடிய ஹேர் டை தான் நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் கையில் எப்படி ஒட்டுது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மக்களே, லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு கையில் பிடிக்குது பாருங்கள். அருமையாக இருக்கும் தலையில் போட்டிங்கன்னா. அதே மாதிரி போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஷாம்பு சீயக்காய் இப்போதைக்கு போட வேண்டாம். 1 or 2 டைம்ஸ் இதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி, சீயக்காய் யூஸ் பண்ணாலும் சரி, இப்போதைக்கு அது வேண்டாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாகுது பாருங்கள். இந்த அளவுக்கு கருமை கிடைக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது பாருங்கள். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.